நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். அரசு அனுமதியின்றி நடத்தும் கோழி எங்கள் விடுதிகளை குறை கூறுவதா? தங்கும் விடுதிகளை பற்றி தரக்குறைவாக பேசிய கோழி உரிமையாளரை கண்டித்து தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் கண்டன கூட்டம் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: நாட்டில் பல்வேறு வகையான சிறு குறு தொழில்கள் நசுக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பது கார்ப்பரேட் நிறுவனங்களாகும். இந்த வகையில் தங்கும் விடுதிகள் தொழிலை நசுக்குவதற்கும் ஒழிப்பதற்கும் கோழி என்னும் நிறுவனம் செய்து வருகிறது. தமிழக அரசு தகவல் படி கோழி நிறுவனத்திற்கு தங்கும் விடுதிகள் நடத்த உரிமம் ஏதும் வழங்கப்படவில்லை என்று அரசு தரப்பு கூறுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கோழி நிறுவனத்தின் உரிமையாளர் தமிழ்நாட்டில் உள்ள விடுதிகளின் தரத்தை பற்றியும் அவர்கள் சொல்வதற்கு நேர்மாறாகவும் அறைகளை காண்பிப்பது ஒன்றாகவும் பிறகு அறையை ஒதுக்கும்போது வேறாகவும் இருக்கும் என்று தரைக்குறைவாக 100 வருட பாரம்பரியமிக்க பத்திரிகையில் பேசியுள்ளார். இந்த காழ்ப்புணர்வான பேச்சை தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்கம் கண்டிக்கிறது. மேலும் அவருடைய இந்த தரம் தாழ்ந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவும் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க பத்திரிகையில் தவறான தகவல்களை பதிவு செய்வது, வெளியிடுவது மிகவும் துரதிருஷ்டவசமானது, கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் எங்கள் தொழிலின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவருடைய பேச்சு அமைந்துள்ளது. இதற்காக கோழி உரிமையாளர் உடனடியாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அவர் அப்படி வருத்தம் தெரிவிக்காத பட்சத்தில் அவருக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேறியுள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியில் செயலாளர் வெங்கட சுப்பையா, பொருளாளர் கார்த்திக் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோழி உரிமையாளரே, கோழி உரிமையாளரே, தியாகத்தை மதி, தியாகத்தை மதி, அவமானப்படுத்தாதே, அவமானப்படுத்தாதே, விடுதி தொழிலை அவமானப்படுத்தாதே. ஒரே ஒரு ஓட்டையினால் நீங்க வெளியே வரீங்க. அந்த ஓட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா, 18 வயசுக்கு மேற்பட்ட ஆணோ பெண்ணோ கலந்து இருக்கலாம், அவர்களுக்கு எந்த சட்டமும் தடை போடாது அப்படின்ற ஒரு ஓட்டையை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்லபடியா வாழுங்க, நான் வேணா சொல்றேன், அது உங்க இஷ்டம். நீங்க எதனா ப்ரொவைட் பண்ணுங்க, எதனா ஆர்கனைஸ் பண்ணுங்க, எப்படின்னா நடத்திக்கங்க. எங்களை அண்ணா ஆர்கனைசேஷன் நீங்க சொல்லாதீங்க. எங்களை அண்ணா ஆர்கனைசேஷன் சொல்றது உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா? இதை அந்த பர்டிகுலர் உரிமையாளர் அதிலிருந்து அந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும். அதை திரும்ப பெறலனா இதற்கான போராட்டம் வேறு வேறு ரூபங்களில் வரும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்போதைக்கு அவங்க எப்படி ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கக்கூடிய பத்திரிகையின் மூலமாக எங்கள் மேல் குற்றம் சுமத்தி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை இல்லை கண்டிப்பே சொல்லுவோம். என்னது நாங்க வேண்டணும், கண்டிக்கிறோம். பத்திரிகைகள் மூலமாக இந்த வார்த்தைகளை சொன்னதை கண்டிக்கிறோம். அதை கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவங்க திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறோம். இந்த கண்டிப்புக்கும் எச்சரிக்கைக்கும் அவர்கள் செவி மடுக்காவிட்டால் நீங்க சொன்னது நடக்கும். அவர் எப்படி மீடியால கொடுத்தாரோ அதே மாதிரி நாங்க மீடியால கொடுத்துருக்கிறோம். இந்த மீடியால கொடுத்ததுக்கு மீடியால அவர் திரும்ப மீடியால வந்து பதில் சொல்லட்டும். ஒரு மீடியால வந்துட்டு இந்த மாதிரி நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லட்டும், இல்ல இது நான் சொன்னது தப்புன்னு சொல்லட்டும், விட்டுடுறோம். இது ரெண்டும் நடக்கலனாக்கா அந்த சென்னை நகர் முழுவதும் இருக்கக்கூடிய சென்னையில மூளை முடுக்கெல்லாம் எங்களுடைய விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தில் இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து இந்த தொழிலை வந்து தெய்வமா பண்ணிட்டு இருக்கிறோம். டெய்லி ஹாஸ்டலுக்கு வரவங்க, நாங்க டெய்லி ஹாஸ்டல் படி மதிக்கிறவங்க. அவங்கள மாதிரி கார்பரேட் ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கீழே 100 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்கள மேனேஜர் போட்டு வேலை பார்க்கறவங்க கிடையாது. டெய்லி நாங்க மக்களை சந்திக்கிறோம், டெய்லி இன்வெஸ்டர் சந்திக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு அது தெரியும். அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவங்க வரட்டும். அந்த வருத்தம் தெரிவிக்கலன்னா நாங்க முதல்ல வந்து அதனுடைய அந்த ஃபுட்டேஜ், அந்த மீடியா சப்போ இது பண்ணியிருக்காங்களா, அதை வந்து கமிஷனர் அலுவலகத்தில் அந்த ஃபுட்டேஜ் கொடுத்து எங்கள் அசோசியேஷன் சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அது அப்படியும் அந்த கமிஷனர் வந்து நல்ல முடிவு எடுப்பார்னு நினைக்கிறோம். அதையும் எடுக்கலன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போவோம். விதை போட்டால் செடியாகி தான் மரம் ஆகும். எடுத்தோடனே மரம் ஆகிடாது இல்லைங்களா? அவங்க எதில் வினையாற்றினார்களோ அதிலே நாங்கள் எதிர் வினையாற்றி கொண்டிருக்கிறோம். அவங்க எதில் வினையாற்றினாங்க மீடியா மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க. மீடியால நாங்க பதில் சொல்லியிருக்கிறோம். மீடியால திரும்ப மீடியாலே அவர் முடிச்சுக்கிட்டாருன்னா முடிச்சிட போறோம். மீடியால அவர் முடிக்கல, வருத்தம் தெரிவிக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு போறோம். இப்போ நாங்க வந்து லாஸ்ட் டைம் லெட்டர் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் டைம் கொடுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன கருணை பார்வை வந்திருக்குது.
என்ன கருணை பார்வை வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த விடுதிகளை நடத்துவதற்கான நடைமுறை சட்டங்கள் எளிமையாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு செவிகளிலே வராது, இது எளிமையாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நன்றி.